Subscribe now and press the bell icon. Never miss an update. வணக்கம் நண்பர்களே, மிக முக்கியமான ஒரு புத்தகத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம். பணக்கார தந்தை ஏழை தந்தை. இந்த புத்தகத்தை எழுதியது ஒரு ஜப்பானிய அமெரிக்கரான ராபர்ட் கியோசாகி. இது உலகத்தின் அதிக விற்பனையான புத்தகங்களில் ஒன்று. இந்த புத்தகம் 1997 எழுதப்பட்டது. இந்த புத்தகம் என்ன சொல்லித்தருது அப்படின்னா, நிதி சுதந்திரத்தை எப்படி பெறுவது அப்படின்னு சொல்லுது. எதன் மூலம்? சொத்துக்களை சேர்ப்பதன் மூலமோ முதலீடுகளை எப்படி செய்யணுன்றதும் இது சொல்லித்தருது. அடிப்படையில் இரண்டு தந்தைகளை பற்றி, இரண்டு தந்தைகளின் மூலம் நமக்கு ஒரு நிதி அறிவை இந்த புத்தகம் கற்பிக்கிறது. முதல் தந்தை, அவருடைய சொந்த தந்தை, நிறைய படித்து கல்லூரியில் ஆசிரியராக பணிபுரிகிறாரு. அவர்கிட்ட நிறைய பணம் இல்லை, வாழ்க்கை முழுவதும் பணத்துடன் போராடுறார். பக்கத்து வீட்டில் அவரோட நண்பனோட தந்தை, பணக்கார தந்தைன்னு ராபர்ட் கியோசாகி சொல்கிறாரு. அவர் அதிகம் படிக்கலை, ஆனாலும் தொழிலில் கொடிகட்டி பறக்கிறார். இப்போ இரண்டு தந்தைகளை வைத்து இவர் யோசிக்கிறார். நிறைய படித்த நம்மளோட சொந்த தந்தை ஜெயிக்கவே இல்லை, அவரை ஏழை தந்தை இன்னும் படிக்கலைனாலும் பிஸ்னஸில் நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க நண்பனோட தந்தையை பணக்கார தந்தைன்னு அவர் சொல்கிறார். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, நிதி அறிவை எப்படி நாம் நம்மளோட குழந்தைகளுக்கு போதிப்பது அப்படின்னு சொல்லிக் கொடுக்குது. சின்ன வயதிலேயே நம்ம குழந்தைங்களுக்கு இதை சொல்லித்தரும்போது அவங்களுடைய நிதி அறிவு வளருது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். முக்கியமாக நம்மளுடைய நிதி நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவேன். எப்படி ஒரு வெற்றிகரமான தொழிலை ஆரம்பித்து நடத்துவது அப்படின்னு ஒவ்வொன்றும் நடைமுறையில் இருக்கிற விஷயங்களை வைத்து நிதி அறிவுனா என்ன, நிதி சுதந்திரம்னா என்ன அப்படின்னு இந்த புத்தகம் போதிக்குது. இதுவரைக்கும் 3 கோடிக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் விற்பனையாக இருக்கு. 50க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்கு. 100 நாடுகளுக்கு மேலே நிறைய எழுத்தாளர்கள் இந்த புத்தகத்தை பற்றி பாராட்டிகிட்டே வராங்க. இதோடைய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, வாழ்க்கையில் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் வேலை செய்கிறோம். பணத்தை சம்பாதிக்க கஷ்டப்படுறோம், சேர்த்து வைக்க கஷ்டப்படுறோம். இது ரெண்டுமே நம்மளை பணக்காரனாக மாற்றலை. இந்த பணக்கார தந்தை ஏழை தந்தை புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, எலிப்பந்தயத்திலிருந்து எப்படி வெளியேறுவது. எண்ணற்ற மணி நேரங்களை நம்ம போராடிக்கிட்டே இருக்கோம் நம்மளோட தேவைகளுக்காக. அதை மாற்றி எளிதாக எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை இந்த புத்தகம் போதிக்குது. இதில் இன்னைக்கு மிக முக்கியமான 5 விஷயங்களை நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம், செலவுகள். எந்த அளவுக்கு செலவுகளை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது அப்படின்னு ராபர்ட் கியோசாகி சொல்கிறார். கம்பெனிகளை உருவாக்கி அதன் மூலம் சொத்துக்களை பாதுகாக்குங்க. அடுத்தது, வரிகளை குறைங்க. செலவுகளை குறைங்கன்னு முன்னாடி சொன்னார், வரிகளை குறைங்க அப்படிங்கிறார். அதாவது ஒரு வேலையால் வேலை செய்யும் போது கிடைக்கிற பணத்தை எப்படி நிதி சலுகைகள் பெற முடியும் அப்படின்னு இந்த புத்தகம் மிக அழகாக சொல்லுது. முக்கியமாக எல்லாத்த பற்றியும் கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிங்க. இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். எதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்? அக்கௌண்டிங் பற்றி தெரிஞ்சுங்க, முதலீடுகளை பற்றி தெரிஞ்சுங்க, பங்குச்சந்தைகளை பற்றி தெரிஞ்சுங்க, மெயினாக சட்டத்திட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்கங்க, விற்பனைனா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, தலைமை பண்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, எழுதுறது எப்படி, பேசுறது எப்படி, தொடர்பு கொள்வது எப்படி, இப்படி ஒரு தொழில்களில் இருக்க எல்லா நுட்பங்களையும் கொஞ்சமாவது கற்றுக்குங்க. இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்குன்னு ராபர்ட் கியோசாகி சொல்கிறார். உலகத்தின் மிக முக்கிய பணக்காரரான மைக்ரோசாஃப்ட்
நிறுவனத்தின் அதிபர் பில்கேட்ஸ் சொல்றதும் இதே தான். நிறைய கத்துக்குங்க, கொஞ்சமாவது கத்துக்குங்க. அடுத்த மிக முக்கியமான விஷயமா ராபர்ட் கியோசாகி சொல்றது என்னன்னா, வேலை செய்வது என்பது கற்றுக்கொள்வதற்காக, சம்பாதிப்பதற்காக அல்ல அப்படிங்கிறது. அப்போ நம்ம ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு போகிறது அந்த தொழிலை கற்றுக்கொள்வதற்காக, பணம் ஈட்டுவதற்காக அல்ல. அதனால் என்ன மாதிரி வேலைக்கு நம்ம போகணும் அப்படின்னா, எந்த துறையில், எந்த தொழிலில், எந்த நிறுவனத்தில் கற்றுக்கொள்ள முடியுமோ அந்த நிறுவனத்துக்கு போய் வேலை பாருங்க அப்படின்னு ராபர்ட் கியோசாகி சொல்கிறார். சீன நாட்டின் மிக முக்கியமான பணக்காரர் அலிபாபாவோட ஜாக்மா, அவர் சொல்கிறது தான், முடிந்த வரைக்கும் நாம் திறமைகளை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது, எடுத்த உடனே முதலீடு பண்ணுறதை விட்டுட்டு எப்படி முதலீடு பண்ணணும், எதில் முதலீடு பண்ணணும்னு நம்ம கற்றுக்கணும். நம்மளை விட யாரும் மிக சிறந்தவங்களா இந்த முதலீட்டு துறையில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான முதலீட்டு திட்டங்களை அலசி ஆராய்ஞ்சி கற்றுக்கிட்டு பண்ணணும் அப்படிங்கிறார். கடைசி பாயிண்டா அவர் சொல்கிறது, எந்த ஒரு நிறுவனத்திலேயோ பொருட்கள்லையோ நீங்கள் முதலீடு பண்ணும்போது நன்றாக படிச்சிருக்கணும். எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீ முதலீட்டை ஆரம்பிக்கணும். அதற்காக கொடுக்கப்பட்டுள்ள என்ன உபகரணங்கள் இருக்கோ, கருவிகள் இருக்கோ, அதை நன்றாக படித்து உணர்ந்து அதற்கு அப்புறம் முதலீடு பண்ணால் முதலீடு தோல்வி அடையாது. அதனால் மேற்கண்ட 5 விஷயங்களையும் ராபர்ட் கியோசாகி அவருடைய பணக்கார தந்தை ஏழை தந்தை புத்தகத்தில் சொல்லியிருக்கார். இந்த புத்தகத்தை ஒரே மூச்சில் படிக்காமல், இது ஒன்றும் கதை புத்தகம் அல்ல, இது வாழ்வியல். என்னை பொறுத்த வரைக்கும் நிதி நுண்ணறிவை போதிக்கின்ற மிக முக்கியமான புத்தகங்களை இது ஒன்றுன்னு சொல்வேன். இது கட்டாயம் எல்லா வீட்லையும் இருக்க வேண்டிய புத்தகம். நமக்கு ஒரு சவால் என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்குது, மேபி மைண்டில் கூட இருக்கலாம், ஆனால் செயலில் இருக்கா அப்படின்னு நான் கேட்குறேன். அதனால் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா என்கிட்ட கேளுங்க. பிரபஞ்சம் கொட்டித்தர காத்திருக்கு. சியாண்டா. Subscribe now and press the bell icon. Never miss an update.